பர்ச்சேஸ் போட்டா பர்ச்சேஸ் வேரியன்ஸ் தான் சார் வருது. percentage பதிலா எக்ஸ்பென்ஸ் அடிங்க EXP. இதுல ஏதாவது எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கோங்க. சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் இருக்கா போடுறேன். ஓகே அமௌண்ட் போடுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஈரோன்னு வந்துருச்சு பாருங்க மேல கரன்சி. நீங்க ஷிஃப்ட் எக்ஸிஸ் போட்டீங்கன்னா மேல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிடும் கீழ. எப்படி சார் ஷிஃப்ட் F6 கீழ வச்சு. ஓகே ஷிஃப்ட் F6 பண்ணுங்க. F6 இல்ல போய் அக்கவுண்ட் மாத்திக்கோங்க. Alt D மாதிரி. அந்த மாதிரி தான். ஒரே நிமிஷம் சார் நான் நோட் பண்ணிக்கிறேன். எழுதிக்கோங்க. அந்த F11 சொன்னீங்களா சார், அது ஏற்கனவே கிரியேட்டட் யூசரை ஃபெட்ச் பண்றதுக்கு. அது வந்து F11 அப்புறம் எழுதிட்டு கண்ட்ரோல் F11. இது எல்லாமே நான் ரெண்டு PDF ஃபங்க்ஷன்ல e-business basics அதுல எல்லாமே இருக்கு. அதுல வச்சு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு வேர்ட் ஃபைல்ல டைப் பண்ணுங்க, அப்புறம் நீங்க அனுப்புங்க, அதை நான் கரெக்ட் பண்ணி தரேன். சரியா? ஓகே சார். அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு அப்பதான். ஓகே போடுங்க, அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணுங்க. டேப் அடிங்க. இங்க எது அக்கவுண்ட் சூஸ் பண்ணல சார் நம்ம. மாத்துங்க. கேஷ் ஆர் பேங்க். இது பேங்க்கே வர மாட்டேங்குது. பேங்க் நேம்ஸ்ல இருக்கும் சிட்டி பேங்க் அந்த மாதிரி. யாரும் கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே கேஷ் போட்டுக்கிறேன். நீங்க என்ன அக்கவுண்ட் வேணாலும் நம்ம புது லெட்ஜர் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. கிரெடிட்ல போடுங்க, டெலீட் பண்ணிட்டு 299 போடுங்க. சோ இதுல இன்னொரு இதுவும் நம்ம பார்த்தலாம். 299 போடுங்க கிரெடிட்ல. ஓகே சேவ் பண்ணுங்க. இப்ப பாருங்க ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்கா USD கன்வர்ட்டட் வேல்யூ வந்துருது என்டர் ஆன உடனே. இப்ப சேவ் பண்ணுங்க. எரர் என்ன சொல்லுது? Total debits do not equal to. Still want to continue ன்னுதா? yes ன்னு போடுங்க. yes. அது பேலன்ஸ் எப்படி பண்ணனும்? அதான் yes ன்னு கொடுங்க. சோ என்ன பண்ணா சிஸ்டமே சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் செட்டப்ல இருந்து எடுத்துக்கும். அப்படியே லெஃப்ட். ஓகே இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ போஸ்ட் இருக்கு பாருங்க, போஸ்ட் பண்ணுங்க. இது அடுத்த ஸ்டேஜ் போஸ்ட். ஓகே இது போஸ்ட் ஆகுதா என்ன ஸ்டேட்டஸ்னு பாக்குறதுக்கு வியூ இருக்கு பாருங்க மேல, வியூ ரிக்வெஸ்ட் ஃபைண்ட். ஜர்னல் போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணா அது அந்த லெட்ஜருக்கு போய் சேராதா? போஸ்ட் பண்ணாதான் போகும். இப்போ அன்போஸ்டடா இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜர்னல். ஓகே போஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, வியூ போங்க மேல. வியூ போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வியூ எது வியூ? வியூ ரிக்வெஸ்ட் லாஸ்ட் ஃபைண்ட். அதுல பாருங்க மேல உங்களது போஸ்டிங் ஜெனரல் லெட்ஜர் கம்ப்ளீட்டட் நார்மல்.
ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எரர்னா அந்த மாதிரி அடிக்கும். ஏதாவது தப்புன்னா கம்ப்ளீட்டடா ரெட்ல வரும், சிலது வார்னிங் வரும் மஞ்சள் கலர்ல. ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க, நம்ம query பண்ணுவோம். இதையுமா க்ளோஸ் பண்றேங்க, அதையும் பண்ணுங்க. மறுபடியும் என்டர் ஜர்னல் போங்க. அதான் என்டர். இப்போ ஜர்னல் வாங்க, கீழே ரெண்டாவது பர்சன்டேஜ் பிபி பர்சன்டேஜ் ஃபைண்ட் 2 கேபிட்டல் பி போடுங்க. நான் கேபிட்டல் பி தான் கொடுத்திருந்தேன். 2 இருக்கா? ஒன்னு போஸ்டட், ஒன்னு அன்போஸ்டட். போஸ்டட கிளிக் பண்ணுங்க, ரிவ்யூ ஜர்னல் கீழே. ரிவ்யூ ஜர்னல் கீழே பாருங்க, ஒரு லைன் ஆட் ஆயிடுச்சு. 2990 அக்கவுண்ட் ஆட் ஆயிருக்கு. அதுவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இதுல நம்ம என்ன பார்த்தோம்? கிரியேஷன் ஆஃப் ஜர்னல், query ஜர்னல், போஸ்டிங் ஜர்னல், அடுத்து ஃபாரின் ஜர்னல், சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஜர்னல். இதை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த அன்போஸ்டடுக்கு போங்க. சோ ஒரு இது அன்போஸ்டட்ல இருக்கு, வேற மாதிரியும் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணுங்க, இதையும் க்ளோஸ் பண்ணுங்க. அது கீழே ஜர்னல் கீழே போஸ்ட்னு ஒன்னு பார்த்தா, இது வந்து ஒன்லி போஸ்ட். எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து வெறுமனே ஃபைண்ட் போடுங்க, அக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்க்காக. கரெக்ட். ஜர்னல் மட்டும் கிரியேட் பண்ணுவான். மேனேஜர் ஒன்லி ரிவ்யூ அண்ட் போஸ்ட்னா இங்க போய்டுவார் நேரா. ஃபைண்ட் ஆல் அன்போஸ்டட் will be listed here. இப்போ அவங்க கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோடது இப்போ போஸ்ட்ல ஒன்னு அன்போஸ்டட் இருக்குல்ல, இப்போ அவர் இந்த கண்டுபிடிக்கணும்னா இங்க போயிட்டு என்ன பண்ணுவாரு? திரும்ப பட்டன் இருக்காது, யூசருக்கு வந்து போஸ்ட் பட்டன் இருக்காது, ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் இதுல இருந்து என்னோடது எப்படி ஃபைண்ட் கொடுங்க. ஃபைண்ட் அதான் நேம் இருக்குல்ல, பிபி மேல ஃபர்ஸ்ட் பாருங்க, பிபி. அதுக்கு தான் அந்த இனிஷியல் வைக்க சொல்றது. ஓகே, போஸ்ட். சோ இது இப்படியும் பண்ணலாம் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டில. அப்படி வந்து யூசர் நீங்க கத்துக்கிறதுக்காக அப்படி பண்றீங்க. ஓகே, சோ இதுவும் இந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா? சோ ஜர்னல்ல ஃபாரின் ஜர்னல் பார்த்தோம், நார்மல் ஜர்னல், ரிவ்யூ பண்றீங்க, இன்கொயரியும் சொல்லி தரேன். கீழே இன்கொயரிஸ்க்கு எங்க இருக்கு? ஜர்னல்ல இன்கொயரி இருக்கு பாருங்க கீழே. நீங்க வந்து அனலைஸ் பண்றீங்களா, அக்கவுண்ட் அனாலிசிஸ், அதான் இன்கொயரி. ஜர்னலாவும் பண்ணலாம், அக்கவுண்டாவும் பண்ணலாம். இன்கொயரி டபுள் கிளிக் பண்ணுங்க, அக்கவுண்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் அனாலிசிஸ் பண்ண போறீங்க. டிசம்பர் 23 மந்த். இந்த இதுல கிளிக் பண்ணுங்க, அந்த அக்கவுண்ட்ஸ் அங்கதான், அக்கவுண்ட்ஸ் கீழே. இதுல நீங்க என்ன அக்கவுண்ட் போட்டீங்களோ அதை கொடுங்க. அக்கவுண்ட் மட்டும் கொடுங்களேன், நேரா அக்கவுண்ட்ல போய் அந்த ஒரு அக்கவுண்ட் ஞாபகம் இருந்தது. என்ன? ஓகே, இல்ல இவ்வளவு சப் அக்கவுண்ட் இருக்கு. ஷோ பேலன்ஸ் கொடுங்க. சோ இதுல இந்த மாதிரி வரும், இது வந்திருக்கு பாருங்க. இது நம்மளது தான். அந்த ஜர்னல் டீடைல் போங்க, நினைக்கிறேன் அது நம்மளது தான். ஜர்னல் டீடைல் கிளிக் பண்ணுங்க. சோ இது ஜர்னலுக்கே கொண்டு போய்டும் உங்களுக்கு. ஷோ ஃபுல் ஜர்னல் போங்க. சோ இதான் இன்கொயரி. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உள்ள போய் பார்க்கலாம். புரியுதுங்களா? சோ ஏபிஆர்ல கிரியேட் பண்ண இன்வாய்ஸும் ஜிஎல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அந்த மாதிரி வரும். ஓகே, இன்கொயரினா இப்போ இது ஒன்லி இந்த இது எதுக்கு சார் இருக்கு? ஜர்னலுக்குனா கிரியேட்டட் ஜர்னல் இன்கொயரி பண்றதுக்கு மாத்திரம் தான் இதுவா? மாத்திரம் தான், கரெக்ட். நீங்க அதாவது ஒரு ஆடிட்டர்லாம் வந்து செக் பண்றாங்கன்னா அவங்க வந்து எதுவும் ரைட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ஒன்லி இத பாருங்க, எல்லாமே ஸ்கிரீன் கிரேட் அவுட் ஸ்கிரீன். இது இன்கொயரி இது மாத்திரம் கொடுப்பாங்க, ஆக்சஸ் மாத்திரம். இன்கொயரி ஆக்சஸ்னா ஜஸ்ட் யூ கேன் ரிவ்யூ மட்டும் பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணி நீங்க எல்லா ஸ்கிரீனுக்கும் போலாம். ஓகேவா? ஓகே, ரைட். நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஓகே, சோ இன்கொயரில நீங்க அதே மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி ஜர்னல் இன்கொயரி கீழ என்ன சார், நம்ம அக்கவுண்ட் மாதிரி காமிக்குமா? டிவி அக்கவுண்ட் மாதிரி? அதான் பாருங்க, கிளிக் பண்ணுங்க. ஒண்ணு ஆகாது. ஆரக்கிள் அக்கவுண்ட், டி அக்கவுண்ட். அதான் இது அக்கவுண்டிங் டூல் தானே. ஓகே, ஓகே, ரைட்.